ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி அவங்க பாட்டி பத்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரிக்கு உனக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போட்டுரு அப்படிங்கவும், எதுக்காக அயலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு அதுக்கெலாம் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மா பாட்டி நினைக்கிறாங்க, அயலி சொல்கிறான்னா கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான்னு தெரியுது, சரி நம்மளும் அதே மாதிரிக்கு நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பாட்டி பார்த்தோம்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும், அவங்க சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ஓடோடி வராங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து அயலி அவங்க வரும்போது உடனே செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு அயலி, நீ ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு ரொம்பவே இந்திரா நீ இடம் கொடுத்தனால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிற, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளேயும் உனக்கும் அதே மாதிரிக்கு அவன் ரித்தியாளுக்கும் தாலி பிரித்து கோக்க ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கணும், ஆனால் நீயே இவ்வளோ தூரம் லேட் பண்ணிட்டு இருக்கிற, ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லி திட்டும் போது, உடனே உனக்கு இப்போ யார் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு இந்திராணி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு, அதனால தான் பேசிட்டு அப்படிங்கவும், சரி நீ ஃபோனை கொண்டாங்க போய் உட்கார் அப்படின்னு சொல்லும் போது உடனே அயலி இந்திராணிகிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா நினைக்கிறாங்க, என்ன அயலி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அயலி கையில் அவங்க ஒரு மஞ்சள் கயிறை அவங்க கட்டி விடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக அவங்க அயலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அயலோட அப்பா. அப்போ இந்திராணி கிட்ட தான் ஃபோன் இருக்கவும், அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, அந்த ஃபோனை நீங்கள் ஓப்பன் மைக்லேயே போடுங்க அப்படிங்கவும், ஒரு இந்திராணி பார்த்தோம்னா அதை அட்டன் பண்ணி ஓப்பன் மைக்கில் போடுறாங்க. அப்போ அயலியோட அப்பா தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அயலி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இப்படி சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. இதை கெட்டதுமே உடனே அவங்க அயலி நினைக்கிறாங்க, நம்ம சொன்ன மாதிரிக்கே பத்மா பாட்டி நாடகத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் பாட்டிக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் இந்த மாதிரிக்கு அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, அயலி நீ உடனடியாக உங்கள் பாட்டியை பார்க்குறதுக்காக போ அப்படிங்கும்போது, இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு நான் எப்படி போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ உடனடியாக கிளம்பு அப்படின்னு இந்திராணி சொல்லவும், உடனே அயலியும் நம்ம நினச்ச பாரிக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் சிவம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கபிலன் ரித்திகாட்ட சொல்கிறாங்க, ரித்திகா நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் வெளியே கிளம்பியிருந்தாங்க. அப்போ இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் ரித்திகா, கபிலன் எங்கே, அவன் இருந்தாக்கி உங்கள் ரெண்டு பேருக்கும் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை வச்சிடலாம்ல அப்படிங்கவும், ஆமாம் எதுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன ரித்திகா அப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் நீங்கள் தான் அயலிக்கு தானே ஃபஸ்ட்டு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை வைக்கணும், நீங்கள் அதுக்கப்புறம் தானே எனக்கு செய்யணும், நீங்கள் இப்போ அவள் இல்லாதனால என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா, எனக்கு அது ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கவும், சரி கபிலன் எங்கே போனா அப்படிங்கும்போது, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்லி அவசியம்லாம் கிடையாது, அவள் எங்கேனாலும் போகிறா எங்கேனாலும் வாரா, அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் நானும் சரி என் புருஷனும் சரி எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுமா என்ன, எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தானே நீங்கள் முன்னுரிமை கொடுத்துட்ருக்கிறீங்க, நீங்கள் அப்படியே செஞ்சுட்ருங்க அப்படிங்கவும், ஏன் அப்படி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு இந்திராணி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ செல்வன் ஐயும் சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்திராணி, அவள் கேட்டதில் எந்த தப்புமே கிடையாது, அவள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, அயலி பாட்டுக்கு வாரா போகிறா, அதை பற்றி நீ ஏதாவது கண்டிக்கிறியா என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாரு உனக்கு தானே அவங்க பாட்டி, ஆனால் அயலி தன்னுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படி துடிச்சு போனா, ஆனால் நீ அமைதியாக தானே இருந்த, அதுதான் உனக்கு அவளுக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு இந்திராணி சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கு மேலே அயலி பற்றி நீ ஏதாவது பேசலன்னா என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே ரித்திகாவும் செல்வனையும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அயலி சிவாவும் அவங்க கபிலனையே வரமாவும் பிடிக்கிறதுக்காக அவங்க போகவும், அடுத்து பார்த்தோம்னா கபிலன் அவங்க பார்க்குறாங்க, ஓஹோ இவங்க நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் செக் போஸ்டெல்லாம் ஒவ்வொரு வண்டியை செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், அப்போ சிவாவும் அயலி முகத்தில் மாஸ்க் மாதிரிக்கு அவங்க கர்ச்சிப்பை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்மளை கையங்கலமாக பிடிக்கிறதுக்காக தான் அங்கே எல்லாம் செக்கிங் நடந்துட்டு இருக்குது, நான் சொன்ன பிளானை போட்டுருங்க அப்படிங்கவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வண்டியை செக் பண்ணுறதுக்காக சிவாவும் அயலி வரவும், அப்போ உள்ளுக்கு யாருமே இல்லை, இவங்களும் அந்த பொருளை தேடிட்டு இருக்கிறாங்க, அந்த பொருளும் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு 4-5 பேர் அவங்க சாமிக்கு அரோகரா போட்டுக்கிட்டே அவங்க வரவும், அப்போ அவங்க தான் எல்லாமே கபிலனோட ஆளாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சாமி வேஷத்தில் வந்தனால அவங்கள விட்டுறவும், அடுத்தது கபிலன் கார்லேயும் செக் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் எந்த பொருளுமே மாட்டாதனால கபிலனோட காரையும் விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு துப்பு கிடைக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சாமி வேஷம் போட்டுட்டு போனாங்களா, அவங்க எல்லாருமே டூப்ளிகேட் ஆனவங்க அப்படிங்க எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா அவங்க போட்டோ கொண்டுட்டு வந்தது பெருமாள் போட்டோ, ஆனா அவங்க என்னன்னா
நெத்தியில் பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க, நம்மளுக்கு வந்து நாமத்தை சத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே பார்க்கும்போது அதாவது கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலனோட வண்டியை வந்து அயலி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அயலி கையில் இருக்கிற அந்த மஞ்சள் கயிறை அவங்க பார்த்துருந்தாங்க. இது வந்து அங்கே வச்சு வீட்டில் வச்சு கெட்டின கயிறாச்சு அப்படின்னு ஒருவேளை வந்து அயலியே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க. ரித்திகா வந்து இந்திராணிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அயலி என்ன சொல்லிட்டு போனா எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே போனா, ஆனால் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரித்திகான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவள் பொய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா இந்திராணி நம்மளை ஏமாத்திட்டு அவள் எஸ்கேப் ஆகியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிவாவும் அயிலியும் வந்து அவங்க செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு கார் வரும், அதே மாதிரிக்கு 4-5 பேர் வந்து சாமி வேஷம் போட்டுட்டு வருவாங்க, எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சி ஸ்டேஷனில் உட்கார வைங்க அப்படிங்கவும் அவங்களும் பார்த்தோம்னா அதே மாதிரிக்கு அவங்க ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி தான் எங்கள் அக்கா அப்படிங்கவும் உடனே இந்திராணிக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு உங்கள் தம்பியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நேராக பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுமே கபிலனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவன் என்னோட தம்பியாக்கும், அவனும் இவங்களும் வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களே, அது மட்டும் இல்லாமல் அவன் காரில் இருந்து நீங்கள் ஏதாவது பொருள் எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் எடுக்கல மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் தம்பி அரெஸ்ட் பண்ணலாம், ஒழுங்க மரியாதை நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பார்த்தோம்னா விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி கபிலனை அழைச்சிட்டு அவங்க போகும்போது அப்போ வந்து கபிலனை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா நீ நல்ல விலையா வந்த, அப்படி மட்டும் நீ வரலன்னா என்னையும் அந்த கூட்டத்தோட சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கபிலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் ரித்திகாவோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா, நம்ம அங்கே போய் பார்த்துட்டு போகலாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணியே சரிதான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே அயிலி சிவாவும் இருக்காங்களா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக கபிலன் வந்து அங்கே போகணுன்னு சொல்லவும் இந்திராணிக்கு இந்த விஷயம் தெரியாமல் அவங்களும் வந்து நினைக்கிறாங்க, சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க கபிலனும் இந்திராணி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே போனதுமே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா அயிலி சிவாவும் உங்களை பார்க்கறதுக்காக தானே வந்தாங்க, அவங்க வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ ஜமுனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை அவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அயிலி சிவாவும் கரெக்டாக வந்துருந்தாங்க. வந்ததுமே கபிலன் வந்து அவங்க கையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அயிலோட கையை. அப்போ அவங்க கையில் கட்டின அந்த மஞ்சள் கயிறு இல்லை. அப்போ வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் 2 பேரும் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க, அப்பவுமே நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்களா அப்படின்னு இந்திராணி கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் அப்பவுமே கிளம்பி வந்துட்டோம், ஆனால் வரக்கூடிய வழியில் டயர் வந்து பஞ்சர் ஆகி போச்சுது, அதனால தான் வரதுக்கு லேட் ஆகி போச்சு அப்படின்னு இந்திராணிகிட்ட வந்து அவங்க அயிலி சமாளிச்சிருந்தாங்க. ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிடுவோம் அப்படின்னு ஜமுனா வந்து திட்டவும், இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு அயிலோட அப்பா வந்து ஜமுனாவை போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இந்திராணிகிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் இப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாட்டிக்கிட்ட வந்து அவங்க அயிலி கேட்டுட்டு இருக்கிறாங்க, பாட்டி உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா அயிலி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்ப கபிலன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா உன் கையில வந்து மஞ்சள் கயிறு கட்டியிருந்தாங்களா, அந்த கயிறு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சிவாவும் அயிலி ஃபிளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அதுல அயிலி பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது அயலி வந்து அந்த தன்னுடைய கையில் இருக்கிற மஞ்சள் கயிறை அவங்க கலட்டி தூக்கி வீசி போடுறாங்க. அப்போ சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக அந்த காப்பு கயிறை நீ கலட்ட அப்படிங்கும்போது இல்லை ஒருவேளை வந்து அவன் நம்மளை வந்து கவனிச்சிருந்தானா, அதாவது கபிலன் வந்து இந்த கயிறை வந்து கவனிச்சிருந்தானா கண்டிப்பாக வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிருவான், அதனால தான் நான் கலட்டி தூக்கி வீசி போடுறேன் அப்படிங்கவும் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் இப்படி கேட்டதுமே சிவாவும் அயலியும் நடந்த கதையை நினச்சி பார்க்குறாங்க, நல்ல வேலை அயலி சொன்னது சரியாக போச்சுது அப்படின்னு சொல்லும் போது உடனே அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படியா அந்த கயிறு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அயலி இது கூட உனக்கு வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து கபிலன் வந்து சிவாவும் அயலி சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் ரித்திகாவுக்கும் அயலி சிவா மேலே சந்தேகம் வருது. சிவாவும் அயலியும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் இதெல்லாம் நாடகம் நடத்திட்டு இருக்காங்களோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜமுனா வந்து ரித்திகாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரித்திகா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா பாட்டி இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பரவாயில்ல நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வந்து அயலி கழுத்தில் சிவா தாலி கட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாளோ அப்படின்னு ரித்திகாவுக்கு சந்தேகம் வருது. அடுத்து வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.